மதுரையில டிவிகே மாநாடு நடந்தது. அப்போ வந்து பவுன்சர்கள் வந்து ஒரு பையனை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க ஒருத்தரை. அவங்களோட அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி என் பையனை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன், அசால்ட்டா நீங்க தூக்கி எறிகிறீங்களே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பையனோட அம்மாவே கிடையாது, யாரோ ஃபேக்கா பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பையனே சொல்லியிருப்பாரு அது எங்க அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்துட்டு உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிறகு சந்திப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் இந்த அம்மா பேசும்போது நல்லா கேளுங்க. மதுரையில மாநாடு நடக்குதுன்னு போகாதப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நான் மாநாட்டுக்கு போல ஒரு இன்ட்ரிக்காக திருச்சிக்கு போறேன் அப்படின்னுட்டு இவன் மாநாடு பார்க்க போனான். சரி போனா, சரி எனக்கு தெரியாது எங்கப்பா இருக்க வரேன், இந்த அம்மா வரேன்னா விஜய் மேல இருக்கிற ஆர்வத்துல இவன் மேல ஏறி போயிட்டானாக்கா அவன் அவ்வளவு தூரம் அந்த விஜய் மேல ஆர்வமா இருந்திருக்கான். போன பையனா என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம், சரி பொறுமையா போப்பான்னு விலக்கி தானே விடணும், இல்ல நவுத்தி தானே விடணும். தூக்கி என்னமோ பந்த தூக்கி கடாசுற மாதிரி குப்பையை தூக்கி கடாசுற மாதிரி அவனை கடாசுனா அவன் கை கால் ஒடிஞ்சிருந்தது. இல்ல அவன் உயிருக்கு ஒண்ணுன்னா நான் என்ன செய்யறது, என் குடும்பம் இல்லாத குடும்பம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். இந்த வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க. இது ஃபேக்கா நியூஸ், இது எங்க அம்மாவே இல்ல. தயவு செஞ்சு இது யாரும் நம்பிடாதீங்க. என் ஐடியில போய் உள்ள போய் பாருங்க, எங்க அம்மா போட்டோ நான் போஸ்ட் போட்டிருப்பேன், போய் பாருங்க. தளபதியை பத்தி எப்ப தப்பா பேசாதீங்க, தளபதி பத்தி தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க. என்னைக்கு நான் தளபதியை விட்டே கொடுக்க மாட்டேன்.